ஹலோ எவ்ரிவன். ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் பார்க்க போகிற பேராஜம்பிள் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு பிஃபோர் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ PQRST, ஸோ 5 சென்டென்சஸ்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிப்போம், கரெக்டாக? ஸோ அதுதான் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் அட் த சேம் டைம் இது வராது அப்படின்ட்டு எலிமினேட்டும் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இங்கே ஈட்ஸ் வாட்டர் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ ஈட்ஸ் வாட்டர் அப்படின்னும் போது இதனுடைய வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதனுடைய அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வருதுல்ல, அப்போ இது வந்து ஆப்வியஸாக ஃபஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அப்போ தான் நம்ம ஈட்ஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பேராஜம்பிளில் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னென்னா, நம்மளுக்கு அந்த அப்ரோச் எல்லாமே தெரிஞ்சிடுது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. ஆனால் அந்த கொஷின் பார்க்கும்போது நம்ம ஒழுங்காக அந்த பேசேஜை படிக்காமையே விட்டுடுறோன்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு சில டைமு அந்த நம்ம சென்டென்ஸை ஃபுல்லாக கரெக்டாக படித்தாலே நம்மளுக்கு நம்ம டெய்லி பார்க்குற அப்ரோச்சை அதில் அழகாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த சென்டென்ஸை ஒழுங்காக வாசிக்காமல் விட்டுட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதை பேர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சென்டென்ஸை நல்லா கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐடியாவே கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி அப்ரோச்சஸை அங்கே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த சென்டர் ஆல்சோ. அப்போ ஆல்ரெடி ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதே தான் இங்கே த சென்டர் ஆல்சோ. ஸோ இந்த ஆல்சோன்னா அப்போது ஆல்ரெடி ஒன்று பண்ணதை இப்போ திரும்ப இது பண்ணுற மாதிரி. ஸோ அதுவுமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ இங்கே வந்து த அமேசான் ரிவர்னு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், தேன் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து அது ஏதோ ஒரு விஷயத்த டெஃபினிஷன் தராங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு டெஃபினிஷன். ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஓகே, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆன் த அதர் சைடுனா ஏதோ ஒரு சைடை பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க, அப்போ வந்து ஆன் த அதர் சைடுன்னு வரும். ஸோ இதுவுமே எலிமினேட்டு. ஸோ இங்கே பாருங்கள், டீயில் இங்கேயுமே நம்மளுக்கு தேல தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் தேல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே தேல பேராஜம்பிளில் ஸ்டார்ட் ஆகாதுன்ட்டு. அது வந்து இப்போ இங்கே 2 இடத்துலையுமே கொடுத்துட்டாங்க, வேறு எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போது ஆனால் தேன்ற ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகும்போது அது அங்கே வந்து ஒரு விஷயத்தை அதை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எனக்கு ரெண்டுமே வந்து பேலன்ஸு தேல தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஃபுல் சென்டென்ஸ் வாசித்து பார்க்கணும். ஓகே, ஸோ அப்புறமா தான் நம்ம இதில் வந்து சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சு எதில் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த அமேசான் ரிவர். இது வந்து லார்ஜஸ்ட்டு நம்மளோட பிளானட்டில், ஆஸ் plunger டு ரெக்கார்ட் லோ லெவல்ஸு, upending live stranding boats and threatening endangered dolphins as drought grips Brazil. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க. இது வந்து லார்ஜஸ்ட்டு, plunged to record low லெவல்ஸு. ஸோ அது எதனால் அப்படின்ற மாதிரி இங்கே ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா அமேசான் அமேசான் ரிவர் இது வந்து பிரேசிலில் தான் இருக்குது. கிளியர்? இதுதான் ஆரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டீ படிப்போம். இங்கே என்ன இருக்குது, த கண்ட்ரின்னு இருக்குது. அப்போ த கண்ட்ரி அப்படின்னா நான் தேன்றது ஒரு விஷயத்தை டெஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ அப்போது த கண்ட்ரின்றது இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ த கண்ட்ரினா ஏதோ ஒரு கண்ட்ரியை பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க, அப்போ தான் வந்து அந்த கண்ட்ரிக்கு பதிலாக ஆர்டிக்கல் இங்கே த அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இதை வச்சு ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிடலாமா? அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆறுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே பிரேசில். ஸோ பிரேசிலில் முடியுது. இதை பற்றி நெக்ஸ்ட் சென்டென்ஸில் த கண்ட்ரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பேர் பண்ணலாமா? ஆப்வியஸாக பேர் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த டீயை படிக்கலை, பட் ஆனால் இந்த த கண்ட்ரி அப்படின்ற வார்த்தையை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ இது வந்து இந்த பிரேசிலுக்கு அப்புறமா தான் வரும் அப்படின்றத நான் கெஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக நான் ஆப்வியஸாக நம்ம அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு பேரும் கிடச்சிருச்சு, அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டீயில் இந்த கண்ட்ரி வந்து கரண்ட்லி வந்து என்டியூரிங் இட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ராட், வறட்சியை வந்து இப்போ பார்த்துட்ருக்கு. ஓகேங்களா? சின்ஸ் 1950 இதுதான் வந்து ரொம்ப வறட்சியை இப்போ இந்த பிரேசில் அப்படின்ற நாடு வந்து பார்த்துட்ருக்கு. எதனால்? அக்கார்டிங் டு செமிடன், இந்த கண்ட்ரியோட நேச்சுரல் டிசாஸ்டர் மானிட்டரிங் சென்டர்னால. சரி, அக்கார்டிங் டு இது யார் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த செமாடன்,
இவங்க வந்து அந்த கண்ட்ரியோட நேச்சுரல் டிசாஸ்டர் மானிட்டரிங் சென்டர் செமாடின் அப்படின்றவங்க இவங்க தான் வந்து லைக் இந்த ரெக்கார்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இது வந்து அப்போ வந்து ஆறில் அமேசான் ரிவர் அப்படின்றது சொல்கிறாங்க. அது வந்து இப்போ வந்து ரொம்ப ப்ளங்குடு அப்படின்னா ஒரு விஷயம் டிக்ளைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ லோ லெவல்ஸ் போகுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரி வந்து இப்போ வறட்சி இது பண்ணுது. இதெல்லாம் யார் சொல்கிறேன்னா இந்த கெமாடன் அப்படின்ற கண்ட்ரியோட நேச்சுரல் டிசாஸ்டர் மானிட்டரிங் சென்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் கிளியர். ஆர்டி ஓகே. இப்போ பேலன்ஸ் இப்போது இங்கே மானிட்டரிங் சென்டர் அப்படின்ட்டு இருக்குங்களா? ஸோ இப்போ நான் வேணால் லைக் கலர் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் மானிட்டரிங் சென்டர் இருக்குது. அதே மாதிரி எனக்கு க்யூவில் த சென்டர் ஆல்சோ. ஸோ இந்த சென்டர் தான் வந்து இந்த இதுவெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே க்யூவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த சென்டர் அப்படின்னா அந்த மானிட்டரிங் சென்டரை பற்றி தானே பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த சென்டர் ஆல்சோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 60% ஆஃப் த கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஃபுல்லாகவே படிக்க தேவையில்ல. இது லைக் ப்ரிலிம்ஸ் லெவல் தான். பட் ஆனால் வந்து அப்ரோச் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ டீக்கு அப்புறம் நான் அழகாக மானிட்டரிங் சென்டர், அங்கே வந்து கியூ, ஏன்னா அந்த சென்டர் இதையும் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்யூ மூணுமே பேர் ஆயிடுச்சா? ஸோ இது ஆக்சுவலி மூணுமே அழகாக இந்த பிரேசில் த கண்ட்ரி, இங்கே மானிட்டரிங் சென்டர், இங்கே வந்து த சென்டர் ஆல்சோ, இந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து இது அழகாக இந்த 3 சென்டென்ஸையும் நம்ம பேர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது பி அண்ட் எஸ். ஓகே. ஸோ லைக் இங்கே வந்து கண்ட்ரி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க சம் சிட்டிஸில், இன்க்ளூடிங் எங்கன்னா பிரசிலியா. இங்கே வந்து மோர் தென் 140 ஆர்டி கான்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து வித்தவுட் ரெயின் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ ஆனால் இங்கே வந்து இட்ஸ் வாட்டர் லெவல்னு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் வாட்டர் லெவலில் நம்மளுக்கு டக்குன்னு என்ன கொஷின் வரும்னா இதனுடைய வாட்டர் லெவல், அப்போ அது எதனுடையது அப்படின்ற ஒரு கொஷின் வரும். அப்படின்றப்ப அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ பேசியிருப்பாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் படிப்போம். ஆன் த அதர் சைட் த ரியோ நிகரா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ரியோ நிகரா அப்படின்ட்டு இது வந்து இன்னொன்று ஒன் ஆஃப் த அமேசான் ரிவரோட பிக்கெஸ்ட் ட்ரிபியூட்டரிஸை. ஸோ இதுவுமே வந்து லோ ஃபார் திஸ் டைம் ஆஃப் இயர். இது வந்து எங்கே இருக்குன்னா மனாவுஸ், இந்த அமேசான ஸ்டேட்க்கு பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் த அதர் சைடுன்னு சொல்லிட்டு இதனுடைய வாட்டர் லெவல் தான் இப்போ இது வந்து 7 inches a day வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுவுமே வந்து இது வந்து யாருடைய ரிப்போர்ட்னா பிரேசிலோட ஜுவாலஜிக்கல் சர்வீஸோட ரிப்போர்ட்டு. ஸோ இதை அழகாக பார்த்தோன்னே நம்மளால் ஆன்சர் மார்க் பண்ண முடியுது. RTQSP. கிளியர்? ஸோ ஜஸ்ட்டு ஒரு சில வார்த்தை தான் இதெல்லாம். நம்ம வந்து இந்த பேசேஜை பார்த்தோன்னே டக்குன்னு ஐயோ இது என்னம்மா எல்லாமே டேலியே இருக்குது, எலிமினேட் பண்ண முடியல அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட்டு வாசிச்சுருந்தாலே அதுக்கு மீனிங்லாம் புரிய வேணாம். இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வாசிச்சுருந்தாலே இந்த மாதிரி வார்த்தைங்களை வச்சு நம்ம அழகாக வந்து ஈஸியாக க்ளூ பண்ணியிருக்கலாம் இதில். ஓகே, தேங்க்யூ.